தினம் ஒரு மிஷனரி சரித்திரம். அமெரிக்காவில் உள்ள இலியான்ஸில் 1865ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி ஜான் ஹைட் அவர்கள் பிறந்தார். கல்லூரி பேராசிரியரான அவர் தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு மெக்கார்மிக் இறையியல் கல்லூரியில் சேர்ந்தார். அவர் ஜெபித்து ஒரு மிஷனரியாக செல்ல தீர்மானித்தார். பஞ்சாப் பகுதியில் ஊழியம் செய்வதற்காக 1892இல் இந்தியாவுக்கு வந்து தாமதமின்றி தனது ஊழிய பணியை தொடங்கினார். ஆரம்ப காலத்தில் அவரது மிஷன் பணியில் ஏற்பட்ட போராட்டங்களை கண்டு சற்றும் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்க தொடங்கினார். அவர் பஞ்சாப் ஜெப ஐக்கியம் என்ற ஒன்றை உருவாக்கினார். அதன் உறுப்பினர்கள் ஒரு நாளில் அரை மணி நேரத்தை ஜெபத்திற்கு ஒதுக்கி எழுப்புதலுக்காக ஜெபித்தனர். அவர் ஆத்தும பாரத்தோடு அதிக நேரம் ஜெபித்ததால் அவரை பிரேயிங் ஹைட் என்று அழைத்தனர். இங்கிலாந்தில் பிரசங்கிக்க சென்ற போது அங்கு அவர் நோய்வாய்ப்பட்டு பிப்ரவரி 1912இல் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைந்தார். அவர் மரிக்கும் தருவாயில் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை பறைசாற்றுங்கள் என்று கூறி தன் ஜீவனை விட்டார். பாகிஸ்தானில் சியோல்கோட்டில் அவரது மிஷனரி பணியின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர்.